அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். பத்ரிஜியோட வாக் கஷேத்திரம் பத்தி சுஷீலா மாஸ்டர் இங்க சொல்ல போறாங்க. வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சாந்தினி மாஸ்டருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாக் கஷேத்திரங்கிறது என்ன சொல்ல வர்றாருன்னா, பத்ரிஜி இன்னும் 2 கஷேத்திரங்களோட இந்த வாக் கஷேத்திரம் இணைந்துள்ளதுங்கிறாங்க. அது பாவனா கஷேத்திரம்னு சேஷ்டா கஷேத்திரம். பாவனா கஷேத்திரம்ங்கிறது நம்மளுடைய எண்ணங்களோட எண்ணங்கள் சேர்ந்தது. வாக்சேத்திரம்ங்கிறது நம்ம சொற்கள், எண்ணம், சொல், செயல், இந்த 3 சேர்ந்ததுதான் நமது வாழ்க்கை அப்படின்னு நம்ம பத்ரிஜார் இதுல இது சொல்றாரு. இந்த 3 விஷயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு, மாஸ்டர் சொல்றாரு. அதன்படி பார்த்தோம்னா நம்ம என்னன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையிலுமே நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாமே இந்த 3மே ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த 3 கஷேத்திரங்களை தான் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம சிந்திக்கிறோம், பேசுறோம், செயல்படுறோம். எல்லாமே இந்த 3 கஷேத்திரங்கள்ல தான் நடக்குது. இதுதான் யதார்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் அப்படிங்கிறத சொல்லி வர்றாரு. இதுல என்ன சொல்றாரு, நம்ம இதையே தான் பழைய காலத்துல கிறிஸ்தவர் இதுல நம்ம ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, மேன் நோ தை செல்ஃப் அப்படிங்கிறாரு. அதாவது உன்னை அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி புத்தரும் என்ன சொல்றாரு, நோ தை செல்ஃப், அதாவது உன்னை தெரிந்து கொள்னு சொல்றாரு. நாம் தெரிந்து கொள்வது அப்படின்னா என்னன்னு பார்த்தா, நான் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் யார் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லா தியானம் செய்யணும். தினமும் தியானம் செஞ்சாதான் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையுமே நம்ம ஜெயித்து விட்டதா அர்த்தம். அந்த நம்ம நம்மளை புரிஞ்சு காட்டி, நம்மளை அறிஞ்சு காட்டி, நம்மளை மகிழ்ச்சியா வச்சு காட்டி நம்ம யாரையும் புரிஞ்சுக்கவும் முடியாது, மகிழ்ச்சியா வச்சுக்கவும் முடியாது. அதனால இதுல முக்கியமா அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 3 கஷேத்திரத்திலயுமே நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்குது, அதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இவற்றையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, எண்ணம், சொல், செயல் 3ஐயும் சரியாக புரிந்து கொண்டால்தான் நம்ம வாழ்க்கையில் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கறது சொல்றாரு. இப்ப நம்ம பாவனா கஷேத்திரத்துக்கு வருவோம். நம்ம பாவனா கஷேத்திரம்ங்கிறது என்னன்னா, எண்ணங்கள். நம்மளுடைய எண்ணங்கள் தான் பாவனா கஷேத்திரம். எண்ணங்கள் நம்ம என்ன வேணாலும் எண்ணிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு. நம்ம கற்பனை தான் சொல்லி இதுல பத்ரிஜி என்ன சொல்ல வர்றாருன்னா, பாவனா கஷேத்திரத்துல கற்பனைகள் பத்தி தான் அவர் ஃபுல்லா பேசுறாரு. நம்ம கற்பனை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், பறவைகள் போல. பறவைகள் எல்லாம் எப்படி நல்லா அழகா சந்தோஷமா பறந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சியா பறந்துட்டு இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு பாவனா கஷேத்திரத்துல நல்ல ஃப்ரீடம் உண்டு. எப்ப என்ன வேணாலும் சிந்திச்சுக்கலாம். நம்ம கற்பனை உலகத்தில் நம்ம என்ன நினைக்கலாம்னா, நம்ம ஒரு ராஜாவாக இருக்க நினைக்கலாம், அல்லது மந்திரியாக இருக்கலாம். எப்படி வேணாலும், எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்ம இருந்துக்கலாம். அதை பத்தி யாரும் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது ஏன் இந்தியாவுடைய பிரதம மந்திரியா கூட நம்ம நினைச்சுக்கலாம். இதை கேட்கறதுக்கு நமக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்மளுடைய கற்பனை. நம்ம விருப்பப்படி பாவனா கஷேத்திரத்துல மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம், என்ன வேண்டுமானாலும் சிந்திச்சுக்கலாம். இந்த கற்பனை உலகத்தில் நமக்கு சர்வ சுதந்திரமும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும் படைத்து கொள்ளலாம். எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீங்களே உருவாக்கிக்கலாம் அல்லது அழிக்கலாம் அப்படின்னும் இதுல சொல்லி வர. தவறுகள் செய்யறதுனாலும் செய்யலாம், நல்லதும் செய்யலாம், தீயதும் செய்யலாம். அதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. பாவனா கஷேத்திரம் பிரபஞ்சத்தில் உன்னுடைய இஷ்டப்படியே செய்,
நீங்கள் ஒரு பெரிய அரண்மனை கட்டி அதில் வசதியாக வாழணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம வசதியா வாழலாம். அதனால பாவனா கஷேத்திரத்தை பத்தி கற்பனை தான் முக்கியம். எண்ணங்கள் எண்ணங்கள் படிதான் நம்ம இது பண்ணணும்னு இல்ல கற்பனையிலேயே வாழலாம் அப்படின்னு இதுல முக்கியமா கற்பனை பத்தி தான் நம்ம இவரு பிரம்ம ரிஷி சொல்றாரு. ஆஹ் ஆஹ் அதாவது நம்ம உலகத்துல நிகழ்த்த முடியாத விஷயங்கள்ல கூட நம்ம கற்பனையில நல்லா நிகழ்த்திக்கலாம். நம்ம ஆன்ம திருப்தி நம்ம அந்த கற்பனை உலகத்துலதான் நமக்கு கிடைக்குது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில் சில வேதாந்திகள் என்ன பண்றாங்கன்னா, வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாமே கட்டுப்பாடோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம பாவனா கஷேத்திரத்துக்கு இந்த எண்ணங்கள் உலகத்துக்கு அது தேவைப்படாது. ஏன்னா அவங்க சொல்றது வேதாந்திகளுக்கு என்னன்னா, அவங்க எப்பவுமே தான் சொல்றதுதான் கரெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஞானம் இல்ல. வேதாந்திகள் எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வைராகியமான போதனைகளை தான் சொல்லுவாங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருந்தாதான் வாழ்க்கையில நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோட எண்ணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இதுல ஒரு பார்த்தோம்னா, நம்ம சக்கரங்கள் 7 சக்கரங்கள்ல எடுத்துட்டோம்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம். இந்த 3 சக்கரங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் பண்டிதர்களாக தான் இருப்பாங்க. 4வது அநாகத சக்கரத்துல இருப்பவங்க தான் இந்த வேதாந்திகள். அப்புறம் அதுக்கு அடுத்தது சக்கரம் பாத்தீங்கன்னா, நம்ம விசுத்தி. விசுத்தியில இருக்கிறவங்க எல்லாம் யோகிகளாகவும், ஆக்னா சக்கரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஆன்ம ஞானிகளாகவும் இருப்பாங்கன்னு சொல்லி பத்ரிஜி இதுல சொல்ல வர்றாரு. இந்த பாவனா கஷேத்திரத்தை பத்தி இன்னொன்னும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆஹ் ஒவ்வொரு நிலைகளிலுமே எல்லா எல்லா நிலைகளிலுமே ஒவ்வொரு விஷயங்கள் சத்தியம் என கூறுகிறார்கள். அதே போல் கற்பனை உலகத்தில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருந்தாலும், எந்த தப்பு தவறுகள் நம்ம செய்தாலும் எதுவுமே தவறானது அல்ல. அங்கு நாம் வெட்கப்பட தேவையில்லை, அங்கு உனக்கு குற்ற உணர்வும் இருக்க தேவையில்லை அப்படிங்கிறத அடிச்சு சொல்றாரு. இன்னொன்னு இயேசு கிறிஸ்து எடுத்துட்டீங்கன்னா, அவர் எவரையுமே மதிப்பீடு ஜட்ஜ்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஒரு இதுல விளையாட்டு வீரர்கள் எடுத்துட்டீங்கன்னா, அந்த விளையாட்டு வீரர்களுக்கு தான் அடுத்த விளையாட்டு வீரர்களை பத்தி தெரியும். நம்ம பாட்டுக்கு ஒருத்தருடைய குணம் இதெல்லாம் தெரியாம நம்ம அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு உலக சாம்பியனுக்கு தான் இன்னொரு உலக சாம்பியனை பத்தி தெரியும். அதே மாதிரி சங்கீதம் ஞானம் உள்ளவங்களுக்கு தான் அடுத்த சங்கீத ஞானம் உள்ளவங்களை பத்தி புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரே துறையில் இருக்கிறவரை அதே துறையில் இருக்கின்ற ஒருவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக ஒருவரை பார்த்து நம்ம ஜட்ஜு, அதாவது மதிப்பீடு செய்து விடக்கூடாது. ஒருவருடைய பாவனா கஷேத்திரம் அவருடைய இஷ்டம்தான். யார் என்றால் நாம் நம்முடைய பாவனா கஷேத்திரம், சேஷ்டா கஷேத்திரம் மற்றும் வாக் கஷேத்திரம் ஆகியவற்றின் கலவைகள், 3 கலவைகள் தான் நாம் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கடைசியா இவரு இதுல முடிக்கிறாரு மாஸ்டர். இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதான் இப்போ அந்த கற்பனை உலகம்ங்கிறது பாவனா கஷேத்திரம் அப்படின்னு சொல்றீங்க. அதுல நம்ம கற்பனைங்கிறது எப்படி வேணா கற்பனை பண்ணிக்கலாம், அது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி பத்ரிஜி சொல்றாரு. ஓகே, சேஷ்டா கஷேத்திரம்ங்கிறது நம்மளுடைய செயலை குறிக்குது. ஓகே, வாக்ஷேத்திரம்ங்கிறது நம்மளுடைய சொல் குறிக்குது. சொல்ல குறிக்குது. ஓகே, இது 3மே நல்லா தான் நீங்க சொல்லியிருக்கீங்கம்மா. இதோட நம்ம இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம்.